إن الحمد لله نعمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في الفرقان العليم والقرآن المجيد فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني இல்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனித மாதமான துல்ஹஜ்ஜுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ஜுமாவில நாம் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க ஆசைப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணையையும் நேசத்தையும் எதிர்பார்த்தவர்களாக பல தியாகங்களுக்கு மத்தியிலே இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. உள்ளத்தால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு உதட்டால் அதை கலிமாவாக உறுதி மொழிந்து உடலால் வணக்க வழிபாடுகளை நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியவாறு யாரெல்லாம் நடைமுறையில் பின்பற்றி வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ அதுதான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் என்பது. 5 தூண்கள் என்பது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இவை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். தங்களால் இயன்றவரை அந்த வணக்க வழிபாடுகளை கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தை கொண்டும் உடல் ஆரோக்கியத்தை கொண்டும் சில வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருவோம். இந்த கடமையெல்லாம் மனிதன் இறைவனுக்காக செய்யக்கூடிய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காகத்தான் உலகத்தில் மனித சமூகத்தை படைத்ததாக சொல்லி காட்டுகிறார். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்.
படைத்ததின் நோக்கமே என்ன? படைத்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களை மட்டும் அல்ல, கண்ணுக்கு தெரியாத ஜின் வர்க்கத்தினரையும் அதற்குத்தான் படைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வணக்க வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைக்கு ஏற்றவாறு வணங்கி வருகிறார்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி விட்டார். இந்த தூதர் எந்த அடிப்படையில் உங்களுக்கு அதை கற்றுத் தந்திருக்கிறாரோ அதை பின்பற்றி அந்த வணக்க வழிபாடுகளை செய்வது. 5 தூண்களில் எதுவாக இருந்தாலும் சரி. அப்பொழுதுதான் நாம் சொன்ன அந்த கலிமாவுக்கு உயிர் கிடைக்கும், உறுதி கிடைக்கும் என்பதை ஏகத்துவவாதிகளாக, தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாம் அறிந்து வைத்த ஒரு விஷயம். இதை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திடம் எதிர்பார்க்கிறானா என்று நாம் தூதர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் இது மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமை. அதை தூதர் காட்டியவாறு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஸுதுஹு வமா நஹாக்கு அன்ஹு ஃபன்தரு. இந்த தூதர் எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகியிருங்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ ஸதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். யாரை? இந்த தூதர் காட்டியதை செய்யாதவரை, மன இச்சையை பின்பற்றியவரை, வரம்பு மீறி இந்த மார்க்கத்தில் விளையாடியவரை, இப்படி அல்லாஹ் வகைப்படுத்துகிறார். ஆனால் நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்யாமல் பிரத்யேகமாக மனிதர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் நமக்கு அன்னலார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி? ஹக்குல் முஸ்லிமுன் அலா முஸ்லிமுன் ஹம்சுன்கிறார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. என கலிமாவை சொல்லி இஸ்லாம் என்னும் வட்டத்திற்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். பிறருக்கு முன்மாதிரியாக இந்த முஸ்லிம் என்னும் இயற்கையான இஸ்லாம் மார்க்கத்திலே வாழ்ந்து வருகிறோம். நம்மை பார்த்து பிறர் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி விரும்பக்கூடிய நாம் பிற மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வகைப்படுத்தும் பொழுது முதலாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், ஸலாத்தை பரப்புவது, ஸலாத்திற்கு பதில் உரைப்பது. ஏன்னா நாமெல்லாம் இந்த இஸ்லாமின் 5 தூண்களை பின்பற்றியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவது கிடையாது. அது இறைவனுக்கு செய்ய வேண்டியது. மாறாக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று ஸலாத்தை பரப்புவது, ஸலாத்திற்கு பதில் உரைப்பது. இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் ஸலாத்தை பரப்புகிறார்? இஸ்லாத்தில் ஆகச் சிறந்த விஷயம் என்ன? ஸலாத்தை பரப்புவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏழைக்கு உணவளிப்பதும் ஸலாத்தை பரப்புவதும் தான் ஆகச் சிறந்த செயல் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் ஸலாத்தை பரப்புகிறார்? தொழுகையாளிகள் ஒருவருக்கு ஒருவர் ஸலாத்தை பரப்புகிறார்கள். தொழுகை இல்லாதவர்கள் ஸலாத்தை பரப்புகிறார்களா? அவர்கள் ஸலாம் சொல்ல முன் வருவார்களா? காரணம் என்ன? அவர்களுக்கு தொழுகை இல்லை. அவர்கள் ஸலாம் சொல்லிவிட்டால் அவர்களுடைய உள்ளத்திலேயே ஒரு அச்சம் ஏற்படுகிறது, ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது. நாம் ஸலாம் சொல்வதற்கு தகுதியானவர்களா அவர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி
கூச்சம், வெட்க உணர்வு அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அப்போ ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையை தடுக்கக்கூடியது எது? அவன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மறுத்து நிராகரிப்பதால் இந்த வெட்க உணர்வு, குற்ற உணர்வு அவனுடைய உள்ளத்திற்கு ஏற்படுகிறது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஸலாத்தை எப்படி பகிர்ந்தார்கள் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட முகமன் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த ஸலாத்தை தான் இந்த உலக மக்களுக்கு அமைதியாக ஆக்கி இருக்கிறான். சுவனவாசிகளுடைய வாழ்த்தில் ஒன்று இந்த ஸலாம். நாளைக்கு சுவனத்தில் அதிகமான மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த ஸலாம். இதை நாம் பரப்புகிறோமா? மனதார அதை மக்களிடத்தில் சொல்கிறோமா? இந்த ஸலாம் சொல்லக்கூடிய விஷயத்துல நாம கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸலாம் சொல்லாதவர்களுக்கு இது ஒரு படிப்பினை. ஸலாம் சொல்லுபவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்தில் யாரேனும் ஸலாம் சொன்னா அதை விட அழகான முறையில அவங்களுக்கு நீங்க ஸலாம் சொல்லுங்க. நாமெல்லாம் ஸலாம் சொல்றது எப்படி இருக்கு? ஸலாம் அலைக்கும், அலைக்கும் ஸலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸலாம் சொல்றோம் ஆகி போச்சு. அது கொஞ்சம் கூடுதலா அழகான முறையில சொல்லலாமே. அதான் அந்த குர்ஆன் வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பது என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள், அமர்ந்து விடுகிறார். இன்னொருவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு அமர்கிறார்கள். மூன்றாவது அவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று முழு ஸலாமை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் ஸலாத்தை முழுமைப்படுத்தி விட்டார் என்று சொன்னார்கள். அது மீறி போன ஒரு 2-3 செகண்ட்ல சொல்லிடலாமா? ஏன்னா ஸலாம் என்பது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல். அமல்களில் பெரிதோ சிறிதோ அல்லாஹ் விரும்புவது கிடையாது. யார் தொடர்ச்சியாக ஒரு அமலை செய்கிறாரோ அதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இன்னையிலிருந்து நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஸலாம் என்று நாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று அதை முழுமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். 30 நன்மைங்க. 2-3 செகண்ட்ல 30 நன்மை என்பது நமக்கு இன்றைய உலகத்தில் சாதாரணமாக தெரியலாம். நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நரகம் குறித்து நம்மிடத்தில் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஜான் நன்மை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக அந்த அடியார் நரகத்தில் தூக்கி வீசி எறியப்படுவான். அல்லாஹு அக்பர். ஒரு முலம் அவன் நன்மை செய்யவில்லை என்பதற்காக சுவனத்திற்கு மாற்றமாக நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவான் என்றால் அந்த நரகத்துடைய அச்சம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய நன்மையில் எவ்வளவு முன்மாதிரியாக முன்னேற்றம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஸலாத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அதுபோல ஒருவர் நம்மிடத்தில் ஸலாம் சொன்னால் அவரிடத்தில் அதைவிட அழகான முறையில் நாம் சொல்லி அதனுடைய நன்மையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவர் சொன்னால் நாம் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொன்னவருக்கு 10, அதை முழுமைப்படுத்தியவருக்கு 30. இதில் அதிகம் சிந்திக்கக்கூடிய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது கடமையாக நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது. இன்னைக்கு இந்த பழக்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்ததா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாகரிக வாழ்க்கையிலே
நோயாளியை நலம் விசாரிப்பது என்னவென்று தெரியாமல் இந்த சமூகம் மாறி இருக்கிறது. இது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அன்றைய காலகட்டத்தில் தௌஹீத் வளரக்கூடிய அந்த காலத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நாம பார்த்தோம் சொன்னா, ஒரு சில நன்மையை அடைந்து கொள்வதற்காக மருத்துவமனையாக சென்று நோயாளியை நலம் விசாரித்து வந்தார்கள். இன்னைக்கு நம்ம தெருவுல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, நம்ம ரத்த பந்தம் சொந்தத்துல ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட அவரை போய் பார்த்து நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இவனிடத்தில் இல்லை என்று சொன்னால், என்ன முஸ்லீமுக்கு செய்ய கடமையா நாம் இருக்கிறோம்? அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? இவர் அந்த நோயாளியை போய் நலம் விசாரித்து திரும்பி வரும் வரை சூடத்துடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த பழக்கம் இருக்கிறதா? இந்த நன்மையை எதிர்பார்த்து நோயாளியை நாம் நலம் விசாரிக்க செல்கிறோமா? அது மட்டுமா? யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 70,000 வானவர்களை நியமித்திருக்கிறான். இவர்களுக்கு பிரார்த்தனைக்காக, இவருடைய நன்மையை நான். இதெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு கூலி. இன்னைக்கு நாம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், திடகாத்திரமாக தெம்பாக வளம் பெறலாம். நாமும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டால் நம்மிடத்தில் வந்து ஒரு 4 பேர் ஆறுதல் சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி பக்குவமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நோய் நலம் விசாரிக்க செல்பவரை லா பஹஸத்தோயின் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் குணமாகிவிடும் என்று நீங்க ஆறுதல் வார்த்தை கூறிவிட்டு வாங்க. இது அந்த மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் மலரச் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு இந்த கடமையில அலட்சியமாக பின்தங்கியவர்களாக நம்முடைய மக்கள் இருந்து வருகிறார்கள். அதையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது. 1000 பேர் இருக்கிற சபையில அந்த 1000 பேர் திரும்பி பார்க்கிற மாதிரி தும்புறான். ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு கேட்கிற மாதிரி கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது கிடையாது. என்ன பழக்கம்? தும்ப தெரியுது. இவருடைய சத்தம் பிறருக்கு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் அந்த தும்பலை ஏற்படுத்திய அவனை மீண்டும் இந்த உலகத்தில் வாழ செய்கிற அந்த அல்லாஹ்விற்கு இவன் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இவனுடைய வார்த்தை இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. தும்பல் நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? வேகத்தில் மிகவும் அதிவேக முறையில் இந்த தும்பலுங்க. முதலாவதாக ஆய்வாளர்கள் இந்த தும்பலை தான் சொல்கிறார்கள். உலகத்தில் வேகமாக ஒன்று இருக்கிறது என்றால் இந்த தும்பல் தான். அதனுடைய வேகம் அவ்வளவு அதிவேகமானது. இதற்கு பிறகுதான் ராக்கெட்டுடைய வேகம், சிறுத்தையுடைய வேகம் எல்லாம். தும்பும் பொழுது ஒரு நொடி நம்முடைய ஹார்ட், இதயமானது நின்றுவிட்டு தும்பிய பிறகு மீண்டும் அது துடிக்கிறது என்றால், இன்னைக்கு தும்பாத மனிதர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய மனிதர்களை தான் தேட வேண்டியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் என்று ஒருவன் தும்பிய பிறகு கூறும் பொழுது அருகில் இருப்பவர் எர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அதை கேட்டுவிட்டு எஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹுக்கும் பாலக்கும், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராட்டும், உங்களை நேர்வழிப்படுத்தட்டும். எப்படிப்பட்ட வார்த்தை?
இதெல்லாம் ஒரு நொடிகளில் அல்லது 2 நொடிகளில் செய்யக்கூடிய வார்த்தைகள். இதில் அலட்சியமாக இன்னைக்கு நம்முடைய சமூக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இறைவனுக்கு எதிரானவர்களாக நாம் மாறிவிட்டோமா? அந்த அளவுக்கு செய்தான் நம்மை பகிரங்கமாக வழிகெடுத்து விட்டானா? இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமலுங்க. இதெல்லாம் நாம் துனியாவில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல், அல்லாஹ் விரும்பக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தும்பல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, கொட்டாவி சைத்தானுடைய புறத்திலிருந்து வருகிறது. கொட்டாவி விடும் பொழுது அதை முடிந்த அளவுக்கு பல்லால் கடித்து தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் வாய்க்குள் சென்று விட்டார் என்று சொன்னால் ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தி அவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான். வாய்க்குள் நுழைய விடாமல் அந்த கொட்டாவியை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். தும்பல் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருவது. நீ தும்பும் பொழுது பதில் சொல்வது கிடையாது. ஆனா கொட்டாவி விடும் பொழுது வாயை திறந்தவர்களாக, அதில் சுண்ணத்தை பின்பற்றாதவர்களாக, இதையும் சுண்ணத்தை பின்பற்றாதவர்களாக இவர்களுடைய தேவை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன தவிர இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயத்துல கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வதாக விருந்தழைப்பை ஏற்பது. ஒரு முஹ்மின் இன்னொரு முஹ்மினை விருந்துக்கு அழைத்தால் அதை நாம் ஏற்று அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். 5வதாக ஜனாசாவை பின்தொடர்வது. முஸ்லிமாகிய ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய இல்லம் சென்று அவருடைய முகம் பார்த்து அவருக்காக தொழுது அவருக்காக மன்னரை சென்று பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய குடும்ப நலனுக்காக இம்மை மறுமைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த 5 விஷயம் ஹக்குல் முஸ்லிமின் அலா முஸ்லிமின் ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அது கட்டாயம். அது அதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதநேயம் வளர, மனிதாபிமானம் வளர நாம் இந்த கடமைகளை மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய நேச நெருக்கத்தை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த தூதரை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஒரு முஸ்லிம் இனி வரக்கூடிய சந்ததிகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற முன்மாதிரி நம்மிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தந்த அருள்வான என்று கூறி ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரலீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதிர் ரசூலன் வ பி இஸ்லாமின் தீனா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தௌவத்தி காமத்தி வ ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபலீலத்த வ அபுஅஸுஹு மகாம மஹ்மூத் அல்லதி வக்கல். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜுமாவுடைய முதல் உரையில எப்படி ஒரு மனிதன் முஸ்லிம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சில இருக்கிறதோ அதுபோல மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது. ஒன்று ஸலாத்திற்கு பதில் சொல்வது, 2வது நோயாளியை நலம் விசாரிப்பது, 3வதாக தும்பியவருக்கு மறுமொழி சொல்வது, 4வதாக விருந்தழைப்பை ஏற்பது, 5வதாக ஜனாசாவை பின்தொடர்வது. இதுல நாம கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த முதல் 3 விஷயம் இருக்கு பாருங்க, இது யாருக்கு வேணாலும் செய்யலாம். முஸ்லீமுக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. எந்த விஷயம்? ஸலாத் பதில் சொல்வது, தும்பியவருக்கு மறுமொழி சொல்வது, நோயாளியை நலம் விசாரிப்பது. இந்த 3 செயல்கள் முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, ஆகமுடைய மக்கள் அனைவருக்கும் பொருந்தும். அவர் எந்த கொள்கை கோட்பாட்டில் இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்த ஜாதி மதத்தில் இருந்தாலும் சரி, மனிதனுங்கிற அடிப்படையில
இந்த மூன்று செயல்கள் யார் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். சலாம் ஆகட்டும், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதாகட்டும், ஒரு தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவர் நீங்க முஸ்லீமா, நீங்க எந்த கொள்கையில் இருக்கிறீங்க கேட்டு எல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் கிடையாது. அவர் என்ன மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சலாம் சொல்லலாம், நோய் நலம் விசாரிக்கலாம், தும்பியவருக்கு மறுமொழி சொல்லலாம். ஆனால் இந்த 4வது 5வதாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அது கூடுதலாக கவனம் எடுத்து நாம் செயல்பட வேண்டும். என்ன? விருந்தழைப்பை ஏற்று போவதும் ஜனாசாவை பின்தொடர்வதும். இந்த விஷயத்துல நாம எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, இதை சொல்ல முடியாது. யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போக முடியாது, யார் ஜனாசாவை கிடந்தாலும் போய் தொழுது பிரார்த்தனை செய்ய முடியாது. அதற்கு சில வரம்புகள் இருக்கிறது, சில எல்லைகள் இருக்கிறது. என்ன? விருந்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டியவாறு அந்த விருந்து இருக்க வேண்டும். இஸ்லாம் மார்க்கத்திற்கு முரண்பட்ட விருந்தில் நாம் கலந்து கொள்ள கூடாது. இன்னைக்கு திருமணம்ங்கிற பெயர்ல, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் என்கிற பெயர்ல தூதருக்கு மாற்றமாக குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான விருந்தை தான் பல்வேறு முஸ்லிம்கள் செய்து வருகிறார்கள். அவருக்கு அழைத்தால் நாம் போக முடியுமா? வரதட்சணை கல்யாணம், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிக்கு தூதருக்கு மாற்றமாக ஒரு கல்யாணம் நடக்கிறது என்றால் அவன் போக மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேறு அனைத்தும் நேசத்திற்கு உண்டானதாக இல்லை. ஈமானுடைய சுவையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அறிந்து கொள்கிறார்களோ ஒருபோதும் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று சொன்னார்கள். என்ன? அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு எதுவும் நேசத்திற்கு உண்டானதாக இருக்காது. மூன்றாவது, எப்படி இணை வைப்பின் பக்கம் போகாம இருக்கணுமோ, எப்படி ஒருவன் தீயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வானோ, நெருப்பில் வீசப்படுவதை அவன் வெறுப்பானோ, அதுபோல இணை வைப்பின் பக்கம் போவதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இந்த மூன்று விஷயம் ஈமானுடைய சுவை யார் அறிந்து கொள்கிறார்களோ, அதன்படி பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள். அப்ப இன்னைக்கு விருந்து என்கிற பெயர்ல தந்தூரிங்கிறான், அந்த அவளியாவின் பெயர்ல சாப்பாடுங்கிறான், இந்த ராத்திங்கிறான், மௌலோதுங்கிறான், நெய்ச்சோறு குஸ்காங்கிறான். இதெல்லாம் மார்க்கத்திற்கு அனுமதித்த விருந்தா அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்தா? வலிமாங்கிற பெயர்ல பெண் வீட்டாரிடத்திலிருந்து சாப்பாடு வாங்குறான். வலிமாக்கு சொந்தக்காரர் யாரு? மாப்பிள்ளை, ஆண் வீட்டார், மணமகன். அப்ப சில விருந்து இல்ல, சில வரம்பு முறை இருக்கிறது, எல்லை இருக்கிறது. தூதர் காட்டிய விருந்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பர்க்கத்தும் கிடைக்கும். புறக்கணிக்கப்பட்ட மாறு செய்யப்பட்ட விருந்துல லஹனத்து, அல்லாஹ்வுடைய சாபம் தான் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் தூதர் காட்டிய அடிப்படையில் விருந்தில் பங்கேற்கிறோம்? அந்த விஷயத்துல நாம கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். பிரியாணி குஸ்காவுக்காக ஈமான பறிகொடுத்துட கூடாது, இந்த மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது. உறுதியை அங்கே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உறுதியை இரத்த பந்தமாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இதுவானுக்கும் அசியத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறார். இந்த தூதரை ஒருவர் நேசித்தார் என்று சொன்னால் தாயை விட, தந்தையை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, இன்னும் மனைவி மக்களை விட, ஏன் ஒரு படி மேலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிரை விட இந்த தூதர் உங்களுக்கு நேசத்திற்குள்ளாகும் வரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். சிந்திச்சு பாருங்களேன். இந்த விருந்து விஷயத்துல கவனமாக நாம் இருக்க வேண்டும். விருந்துடைய விஷயத்தில் 5வதாக ஜனாசாவை பின்தொடர்வது. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மையத்திற்கு, இணை வைக்காத ஒரு மையத்திற்கு 40 தௌஹீத்வாதிகள், ஏகத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய 40 தௌஹீத்வாதிகள் தொழுகை நடத்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டால்
அந்த மையத்துடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், கடனை தவிர. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழும்போது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை என்று சொன்னால் தொழுகை நடத்துவார்கள். ஆம் இருக்கு என்று சொன்னால் விட்டு விட்டு நீங்களே உங்களுடைய தோழர்களுக்கு நடத்தி கொள்ளுங்கள் என்று விலகி விடுவார்கள். கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல. அப்ப இந்த ஜனாஸா தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய அந்த தௌஹீத்வாதிகளுடைய பண்பு என்ன? யாருக்கு தொழுகை நடத்துவார்? இணை வைக்காத மையத்தா இருக்கணும். அந்த மையத்து தற்கொலை செய்யக்கூடாத செய்யாத மையத்தா இருக்கணும். இப்படி சில வரம்பு முறைகள் இருக்கிறது. யார் வேணா போய் பார்க்கலாம் முகத்தை, ஆனா தொழுகையில் பங்கெடுக்க முடியுமா? மன்னரையில் சென்று நாம் பிரார்த்தனை செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இணை வைப்பாளருக்கு நீ ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அதனாலதாங்க இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசரை முன்னுதாரணமா காட்டுறான். எல்லா விஷயத்திலையும் இப்ராஹிம் நபி இடத்தில் படிப்பினை இருக்கிறது. தந்தைக்கு மன்னிப்பு கேட்டாரு, அந்த விஷயத்தை தவிர பிறகு அவர் உணர்ந்து கொண்டு மன்னிப்பை கேட்கிறதையே மறந்துட்டாரு. சலாம் மட்டும்தான் இப்ராஹிம் நபியோட வாப்பாக்கு. இன்னைக்கு இந்த பண்பு நம்மளுக்கு இருக்கிறதா? தௌஹீதுக்கு, ஏகத்துவத்துக்கு எதிராக நம்முடைய தந்தை இருப்பார், தாய் இருப்பார். ஆனால் அதையெல்லாம் மறைச்சு இன்னைக்கு தௌஹீத் அடிப்படையில் தொழுகை நடத்துறான். அதற்கு தௌஹீத்வாதிகளை சாட்சியாக்குறான். அல்லாஹ் ஏற்றுக்குவானா? உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு தௌஹீதை புரிய வைக்க வேண்டும், ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு நாம் முதலில் இந்த ஏகத்துவவாதியாக மாற வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. என்ன? ஒரு ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, இணை வைப்பாளருடைய ஜனாசா. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்முடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் நேர் எதிராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு நாம தொழுகை நடத்துவது என்னோட உள்ளத்துக்கு சரின்னு படலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசா தொழுகை தானே, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரே குழப்பம், போவது சரின்னு படல. பிறகு அல்லாஹ்வுக்கு வகி செய்தியை அல்லாஹ் இறக்குகிறான். அவர்களிடத்தில் போய் தொழுகை நடத்தாத, மன்னரையில் நின்று பிரார்த்திக்கவும் செய்யாத. உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை தான் அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அந்த கொள்கை உறுதியை அங்க அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் 3 விஷயம், சலாம், நோயாளியை நலம் விசாரிப்பது, தும்பியவருக்கு மறுமொழி கூறுவது, அது யார் யாருக்கு வேணா செய்யலாம். இந்த விருந்தழைப்பு, ஜனாசாவில் பங்கெடுப்பது, தொழுவது, பிரார்த்திப்பது மட்டும் ஏகத்துவவாதிக்கு மட்டும்தான் பொருந்தும். குர்ஆனுக்கு முரணில்லாத வகையில் ஹதீஸை பின்பற்றக்கூடிய தௌஹீத்வாதிகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். தௌஹீத்வாதிகளே, இன்று வரை உள்ளத்தில் ஒரு ஆழமான கருத்தை விதையுங்கள். இனி ஒருபோதும் இந்த தூதருக்கு மாற்றமான விருந்திலும் ஜனாசாவிலும் பங்கெடுக்க மாட்டேன். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் என்ன ரத்த பந்த சொந்தமாக இருந்தாலும் என்னுடைய தூதர் தான் எனக்கு அழகிய முன்மாதிரி. லக்கது காலத்துக்கும் பீகி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸன். ஆகவே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தூதர் காட்டிய அடிப்படையில் பின்பற்றி, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இந்த தூதர் காட்டிய வழியில் பின்பற்றி, நாளை தூதரோடு சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்த அனுபவம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. குதிகால்களை பார்த்து வரிசைகளை நெருக்கமாக ஆக்குங்கள்.
Allahu Akbar. Allahu baik dan kata Alhamdulillahi Rabbil Alamin Ar-Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Fadzakkir in nafa'ati dzikra sayadzakkar man yakhsha wa yatajannabu al-asqa alladhi yasla an-nar al-kubra summa la yamutu fiha wa la yahya qad aflaha man zakka fadzakkir in nafa'ati dzikra sayadzakkar man yakhsha wa yatajannabu al-asqa alladhi yasla an-nar al-kubra summa la yamutu fiha wa la yahya qad aflaha man zakka fadzakkara isma rabbih fasalla bal tuksiruna al-hayata ad-dunya wal akhiratu khairun wa abqa inna hadha lafi sufil ula sufi Ibrahim wa Musa. Allahu Akbar. Samiallahu liman hamidah. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Alhamdulillahi Rabbil Alamin Ar-Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Fadzakkir innama anta mudzakkir lasta 'alaihim bimusaitir illa man tawalla wa kafar fayu'adzibuhu Allahu al-'adzabal akbar inna ilaina iyabahum thumma inna alaina hisabahum. Allahu Akbar. Subhanallah. 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 Samiallahu liman hamidah. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar.
Assalamualaikum warahmatullahi. Assalamualaikum warahmatullahi. Allah. Assalamualaikum.